வெல்கம் டு ஜிபி கிரிஷா ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்னால் புதுசாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், இந்த ஸ்டிச்சை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், என்ன ஸ்டிச் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கும். அது ஒன்றும் இல்லை, லோட் ஸ்டிச் மாதிரியே தான். லோட் ஸ்டிச் நம்ம எப்படி பண்ணமோ ஏற்கனவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். லோட் ஸ்டிச் அவங்களுக்கு தெரியும். லோட் ஸ்டிச் பற்றி தெரில அப்படின்னா நம்ம வீடியோவில் இருக்கும், நம்ம சேனலில் இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து லோட் ஸ்டிச் வந்து எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி தான் 2 லைன்ஸில் தான் போட போகிறோம். இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, இந்த பார்டரில் நெக் பார்டரில் த்ரெட் ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம எப்படி இந்த ஸ்டிச்சை கற்றுக்கிறது, எப்படி நம்ம போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லோட் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுவோமோ அதே தான் 2 லைன்ஸ் போட்டு அதில் நம்ம ஸ்டிச்சஸ் கொண்டு வர போகிறோம். 2 லைன்ஸ் போட்டுக்கணும். இதில் நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் பாருங்கள். லோட் ஸ்டிச் மாதிரியே தான் வரும், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக. இப்போ வழக்கம் போல் நம்ம த்ரெட் எடுத்துக்கிறோம். த்ரெட் எடுத்து ஒரு பேக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அப்படியே மேலே கொண்டு போய் லோட் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுவோமோ அதே தான். அது என்ன டிஃப்ரெண்ட்டுனா, கொஞ்சம் கேப் விட்டு, இங்கே பாருங்கள், நம்ம லோட் ஸ்டிச் நெருக்கமாக போடுவோம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கேப் விட்டு போடணும், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து இதோட கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சேமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு நம்ம எப்படி விட்டோமோ அதே மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அது கேப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் ப்ராப்பராக வராது. பாருங்கள், நெருக்கமாக போட்டோன்னா உங்களுக்கு ஸ்டிச் ப்ராப்பராக வராது. சேம் கேப் விடணும். அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் எப்படி விட்டோமோ அதே கேப் விட்டோம் அப்படின்னா தான் நமக்கு நீட்டாக வரும். இப்போ இது வந்து பார்த்தா ஒரு என், அதாவது கேபிட்டல் என் ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி தான் கேப் விட்டு போடணும். லோட் ஸ்டிச் மாதிரி தான், சேம் தான், கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டே கிடையாது, அதே தான். என்ன அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிளாக கொஞ்சம் கேப் விட்டு போடுறோம். அடுத்தது வந்து நடுவில் பீட்ஸ் வச்சு ஒரு ஸ்டிச் போடுவோம். இப்போ இந்த ஸ்டிச்சு முடிச்சுட்டு அதை எப்படி போடுறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த ஸ்டிச்சு வந்து மேக்ஸிமம் இந்த த்ரெட் ஒர்க் வேணும், பேக் நெக்கில் ஃப்ரண்ட் நெக்லலாம் த்ரெட் ஒர்க் வேணும், சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்டிச் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ப்ளவுஸில். இது பார்க்க நீட்டாக இருக்கும், ஒரு மிஷின் த்ரெட் ஒர்க் மாதிரியும் நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட நெக் பார்ட்டுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களோட நெக் பார்ட்டுக்கு ஒரு 2-3 ஜரி த்ரெட்டு கொடுத்துட்டு அப்புறமா இதை கொடுத்துட்டு அவுட்லைன் மறுபடியும் ஜரி த்ரெட்டு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்குங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களோட நெக் பார்ட்டுக்கும் இது யூஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ஃபில்லிங்காக, நான் வாட்டர் மெலனில் ஃபில்லிங்காக காட்டினேன் பார்த்தீங்களா, ஒரு சில டிசைனில் நம்ம ஃபில்லிங்காக யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்டருக்கு இது நல்லாயிருக்கும். அந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வாட்டர் மெலன் ஏதாவது ஒரு டாய்ஸ் மாதிரி போட்டு சென்டரில் நம்ம குழந்தைங்க ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடலாம். ஏன்னா நம்ம பீட்ஸ் ஒர்க் கொடுத்து குழந்தைங்களுக்கு போடும்போது அதாவது அந்த பீட்ஸை கட் ஆகிரும், அவங்க வந்து சேஃபாக வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா த்ரெட் ஒர்க்கே நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது லோட் ஸ்டிச்சில் வந்து த்ரெட்டை கொண்டு வர மாதிரி தாங்க கொண்டு வரணும். இந்த சைட்லேருந்து அந்த சைடு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரஃப்பாலாம் இழுக்க தேவையில்ல. நீங்கள் கொண்டு போகும்போதே அவங்க த்ரெட்டோடு அப்படியே நீட்டாக வந்துடும். பாருங்கள், நீங்கள் பிடிச்சி அதை வந்து இழுக்கணும் அப்படிங்கிறத டக்கு நீட்டாகவே வந்துடும். நம்ம ஏன்னா ஃப்ளை ஸ்டிச்லாம் ப்ராக்டிஸ் பண்ணனால இது கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். இனிமேல் வர ஸ்டிச்சு உங்களுக்கு த்ரெட் ஸ்டிச்சு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணனால ஈஸியாக தான் இருக்கும்.
லோட் ஸ்டிச் மாதிரியே தாங்க. இப்போ இந்த சைடில் இருந்து அப்படியே அங்கே கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போடுறோம் பாருங்கள். இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். இதில் வந்து த்ரெட்டு வந்து நமக்கு முடிஞ்சிச்சு தீந்துருச்சுனாலும் அதே இடத்துல நம்ம நாட் போட்டு நெக்ஸ்ட்டு அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வேறு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும். இந்த கேப் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. பாருங்கள், அப்படியே எல்லா கேப்புமே கரெக்டாக சமமாக இருக்கு. இப்படி சமமாக இருந்தால் தான் நமக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு கரெக்டாக வரும். இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி கசாமுசான்னு இருக்கும். நம்ம நாட்டு, அதாவது இப்போ வந்து நம்ம நடுவில் நாட் போட்டு போட்டு தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் கொண்டு வருவோம். இப்போ நம்ம கேப் அதிகமாக விடும்போது ஒரு மாதிரி கசாமுசான்னு ஆகிடும். ஸோ நமக்கு நீட்டாக ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா நாட் வந்து நீட்டாக போடணும் சென்டரில். அப்படிங்கும்போது கரெக்டாக டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் டிஸ்டன்ஸ் கரெக்டாக விட்டால் மட்டும்தான் நீட்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே வந்து த்ரெட்டை இப்படி தான் இழுக்கணும். அடுத்த இதுக்கு நம்ம வந்து போடணும் அப்படிங்கும்போது த்ரெட்டை அப்படி தான் இழுத்து கொண்டு வரணும். இப்போ இது வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம 3 ஸ்டாண்ட்ஸாவாக எடுத்து நடுவில் ஒரு ஸ்டிச் கொண்டு வந்து ஒரு நாட் மாதிரி பண்ண போகிறோம். இந்த 3 ஸ்டாண்ட்ஸாவாக எடுத்து தான் அதை நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஜரி த்ரெட் எடுத்துக்கிறோம். இல்லைனா நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து அந்த பக்கம் வந்து தள்ளாமல் இந்த பக்கம் தள்ளி போடுறதுனால ஒரு இதாகவே இல்லை, ஒரு நாட் மாதிரி இல்லை. இப்போ நான் அந்த பக்கம் வந்து ஒரு தள்ளி அங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்புறமா இந்த சைடு கொண்டு வந்து ஒரு தள்ளி அதாவது கொஞ்சம் நவுத்தி விடணும். நவுத்தி அங்கே ஒரு ஸ்டிச் போடும்போது பாருங்கள், இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த வந்து சென்ட்ரு பட்டு நல்லா நெருக்கமாக வந்திருக்கு. அந்த சைடு உங்களுக்கு ஒரு இப்போ போடும்போது ஒரு லைட்டாக ஒரு தள்ளி விட்டு போட்டால் மட்டும்தான் நீட்டாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த சென்ட்ரு பார்ட் வந்து நீட்டாக ஒரு முடிச்சு போட்ட மாதிரி இருக்காது. பாருங்கள், 3 ஸ்டாண்ட்ஸாக தான், அதாவது அந்த 3 டாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 3 டாட் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா 3 கொண்டு வரலாம். 1ல் 3 1ல் 4 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வராதீங்க, நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஒரு தள்ளி சின்னதாக ஒரு செயின் போட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இதுக்கு நடுவில் பீடும் நம்ம அட்டாச் பண்ணலாம். நான் பாருங்கள் இதில் பீடு அட்டாச் பண்ணுறேன். நான் இது நார்மல் நீடிலில் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது பீடு வந்து நிறையா பீட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த நீடில் இல்லாமல் ஒரு மெலிசாக இருக்கும், ஊசி ரொம்ப மெலிசாக இருக்கும், அந்த அயன் நீடில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், இப்போ அதே போல் தான் ஒரு தள்ளி அதை போடும்போது அந்த சென்டரில் கரெக்டாக பாருங்கள் அந்த பீடு வந்து கரெக்டாக உட்காந்துருக்கு. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு தள்ளி விட்டு தான் எப்பயுமே வந்து நம்ம ஸ்டிச்சு போடணும். ஒரு பீடு எடுக்கிறோம், எடுத்து அதுக்குள்ளே நம்ம விட்டுட்டு அப்படியே ஒரு தள்ளி ஒரு ஸ்டிச்சு போடுறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டிச்சு தான் இது. வந்து நம்ம எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த நெக் பார்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக பார்டர் கொடுக்கணும் அப்படிங்கும்போது இது ஒரு நீட்டாக காட்டும். சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நீட்டாக காட்டும். இதுக்கு வந்து நான் 4 ஸ்டாண்ட்ஸாக, அதாவது 4 இது எடுத்திருக்கேன் பாருங்கள். ஏன் அப்படின்னா, ஏன் 4 எடுத்துருக்கோன்னா கடைசியாக 4 இருக்குது அப்படின்னா 4 எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஃபஸ்ட்லேருந்து 3 தான் எடுத்துகிட்டு வரணும். கடைசியாக இல்லை ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நம்ம 4 ஸ்டாண்ட்ஸாவாக எடுத்துக்கலாம். இப்போ இதோட நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், அதனால் நான் இங்கே வந்து நாட் போட்டுக்கிறேன்.
நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டிச்சு வந்து ஃப்ரண்ட் நெக்கில், பேக் நெக்கில், ஹேண்டில் கூட நம்ம பார்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது. இது நீங்கள் பார்டருக்கு கொடுக்கும்போது நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோ ஏதோ ஒரு ஸ்டிச் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது அடுத்தடுத்த ஸ்டிச் உங்களுக்கு அப்டேட் ஆகுதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.